ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். படம் வந்து கொம்பம் படம் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதுக்காக நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்குது, ஏதோ நான் பண்ணுறதுனால படம் நல்லா போயிடுச்சுன்னா அதனால இல்லை. அதை நான் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன். எல்லா படமும் பண்ணுறது ஹிட்டுனா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஆல் தி டிரெக்டர்ஸ் ஆஃப் ஆல் மை மூவிஸ். அவங்களோட ஸ்கிரிப்டை, அவங்களோட ஒர்க், சினிமோட்டோகிராஃபர், அந்த பின்னால் ஒர்க் பண்ணுற எல்லாருனாலையும் தான் அந்த படம் எல்லாம் ஹிட் ஆகிடுச்சு. இந்த படம் கொம்பனும் அப்படி தான். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் டிரெக்டர் முத்தையா சார், அது கரெக்டாக சொல்லணும். அண்ட் இந்த படத்தில் பழனின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு சொன்னாங்க நிறைய பேர். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஜன்னல் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் டைரக்டர் முத்தையா. கொம்பன் படத்தை இயக்கியிருக்கேன். இன்றைக்கி கொம்பன் வந்து ஏப்ரல் 1 ரிலீஸ் ஆகி உலகம் முழுக்க தமிழர்கள் வாழ்கிற எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகி ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பத்திரிகை துறை ஆதரவு கொடுத்த பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய குடும்ப சித்திரம் குடும்ப பங்கான படமாக எடுத்திருக்கேன். அதுக்கு ஆதரவு கொடுத்த தமிழக மக்களுக்கும் பத்திரிகை துறைக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை போய் குடும்பமாக பெண்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் உறவுகளை பற்றி சொல்கிற படம். அதனால் எல்லோரும் குடும்பமாக போய் தேட்டரில் பாருங்கள். நீங்கள் பார்த்தா தான் நான் மென்மேலும் குடும்ப உறவுகளை பற்றி படம் எடுக்க முடியும். உங்களுடைய ஆதரவு, வீட்டில் உள்ள பெண்கள் ஆதரவு இருந்தால் மட்டுமே என்ன மாதிரி சென்டிமெண்ட்டான இயக்குநர்கள் இந்த தமிழ் திரையுலகத்தில் நீண்ட நாள் இருக்க முடியும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு முழுக்க தேவை. பத்திரிகை துறையோட ஆதரவு முழுக்க தேவை. முழுக்க என்னுடைய படைப்புகள் உறவு சார்ந்ததாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு உறவை பற்றி தான் என்னுடைய கதை நான் எடுப்பேன். அதனால் அதற்கு ஆதரவு கொடுத்து என்னை மென்மேலும் வளர நீங்கள் தான் வாழ்த்தணும். ரொம்ப நன்றி. முன்னால் ஒரு சின்ன சர்ப்ரைஸ். தென்னிந்தியாவின் காமெடி குயின், நம்ம கொம்பனின் அம்மா கோவை சரளா மேடமோட பர்த்டே அன்னைக்கு. ஹாப்பி பர்த்டே மேம். அவங்க கேக் கட் பண்ணுறதோட, அவங்களோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தோட நம்மளோட கொம்பனோட வெற்றி விழா கொண்டாட்டமும் ஆரம்பிக்குது. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு கோவை சரளா மேம், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆஃபீஸில் உட்காந்து பேசினார், நீங்கள் வந்து பருத்திவனுக்கு அப்புறம் கிராமத்துக்கே போகல சார், ஒரு நல்ல கதை இருக்குது, நீங்கள் ஏன் வந்து பயப்படுறீங்க? இல்லைங்க, திருப்தி பண்ண முடியுமான்னு தான் பயமாக இருக்குது, திரும்பவும் வில்லேஜுக்கு போனான்னு பயந்துட்டே இருந்தேன். இல்லை சார், இதே விஷயத்தை எனக்கு சொன்னார். வில்லேஜ் ஆடியன்ஸுக்கு வெகுஜன மக்களுக்கான படங்கள்னு வேறு இருக்குது, அது நான் பண்ணுறதே கிடையாது, நீங்கள் தான் பண்ண முடியும், பண்ணுங்க, எல்லோரும் வேட்டி கட்ட முடியாது, நீங்கள் கட்டுங்கன்னாரு. ஸோ அவரும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் இந்த படம் நான் ஒத்துக்கிறதுக்கு. முத்தியா கதை இருந்தாலும் தைரியம் இன்னும் கொஞ்சம் கொடுத்ததுக்கு சக்தி ஒரு ரீசன். படம் நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியேட்டருக்காரங்க முக்கியமாக சக்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருப்பாப்புல. என்னென்னா, ஒரு படம் நல்ல பெரிய வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி. படம் வெற்றி அடைஞ்சாலே அவர் சொல்கிற மாதிரி ஒரு டீசெண்டாக ஒரு ஹிட்டுன்னு சொன்னாலே அது வந்து லாபகரமான படமாக இருக்கிறது இல்லை. ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் தான் வந்து எல்லாருக்குமே அதுக்கான ரீச் போய் சேருது. ஒரு தியேட்டரில் ஒரு படம் நல்லா ஓடிச்சுன்னா அந்த முதலாளி அந்த வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் கொடுப்பாரு, அவன் வீட்டுக்கு போய் குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் வாங்கி கொடுப்பான். இதே மாதிரி படத்துக்கு வந்து பார்க்குறப்போ அந்த கிராமத்தில் இருக்கவங்க பார்க்குறாங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னால் வீட்டுக்கு போய் 2 நாள் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இவ்வளோ சந்தோஷத்தை இந்த படம் ஏற்படுத்தியிருக்குன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த விஷயத்தில் இந்த படம் பண்ணதில் ரொம்ப திருப்தி. திரும்ப வில்லேஜ் போய் சேர்ந்ததில் வந்து ஒரு சிலர் வந்து பருத்தியூர் ஞாபகம் வருதுன்றாங்க, ஒரு சிலர் சுத்தமாக பருத்தியூர் ஞாபகம் வரலன்றாங்க. பட் பெருவாரியான மக்கள் சொல்கிறதா நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணோம். பருத்தியூரோட இமேஜில் ட்ராவல் ட்ரை பண்ணல இந்த படத்தில். வேற ஒரு கேரக்டராக வேற ஒரு ஆளாக தான் இதில் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாரும் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கிராமத்துக்கான படமா நிறைய பேர் வந்து கிராமங்களில் இன்னும் மாமனாரை வீட்டுக்குள்ள வராத வெளியில் போகணும்னு சொல்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, நானே கண்ணால் பார்த்துருக்கேன் சார், வீட்டுக்குள்ள வராத வெளியே வந்து நீ வரதட்சணை இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லி நீ கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி அனுப்புறப்போ இங்கே வந்து ஒரு மாமனார் தகப்பன்னு சொன்னது தான் சார் ஃபஸ்ட்டு படம். ஒரு பெரிய சமூகத்துக்கு ஞாபகப்படுத்துகிற விஷயமா வந்து ஒரு பொண்ணை கொடுத்தவர் வந்து அப்பாவுக்கு சமம் தான். எப்படி நம்ம அப்பா அம்மாவை வந்து ஒய்ஃப் அப்பா அம்மாவை ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஒய்ஃபோட அப்பா அம்மாவை
அப்பா அம்மாவை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு திரும்பவும் ஞாபகப்படுத்துகிற விஷயமா அந்த படம் அமைஞ்சது அப்படிங்கிறதுல கிராமத்துக்கு போயிருந்தப்போ எல்லாரும் சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோதான் விஷயங்களும் போய் ரீச் ஆகிருக்கு, அந்த தாக்கம் ஏற்படுத்தியிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு உங்களோட சப்போர்ட். ரிவ்யூவாக எழுதுனதை கரெக்டாக அந்த படம் என்னென்னு புரிஞ்சுட்டு நிறைய பேர் எழுதியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது என்ன மாதிரியான படம், அந்த உறவுகள் பேஸ் பண்ண படம். வயலன்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த ஏரியாவில் வயலன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், அங்கே அடிதடி சண்டைங்கிறது ஜாஸ்தி தான். துப்பாக்கி படத்தில் யூஸ் பண்ணி சொல்லலாமேன்னா அந்த பக்கம் தமிழ்நாட்டிலேயே துப்பாக்கி கல்ச்சர் கிடையாது சார். தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங், இங்கே துப்பாக்கி கல்ச்சர் கிடையாது. இன்னமும் சண்டைன்னா அடிதடி வச்சு வெட்டிக்கிறாங்க, இல்லாட்டி கதிப்பிக்கு தான் வெட்டிக்கிறாங்க, கிடையாதுங்க. ஸோ அந்த மாவட்டம் எப்படி அது எப்படிங்கிறது புரிஞ்சு தான் அந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கோம். அந்த படத்தில் படம் நல்லா போயிட்டுருக்கு. இந்த டீமில் இருந்தவங்க முக்கியமாக அந்த ஊர் மக்களுக்கு அவ்வளோ நன்றி சொல்லணும். ஆப்பனூரில் தான் நாங்கள் ரொம்ப நாள் ஷூட் பண்ணோம். ஒரு தொந்தரவும் இல்லாமல் கூடயே இருந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. படம் நிச்சயமாக தேட்டருக்கு போய் பார்ப்போம்னாங்க. படம் நாங்கள் முடிஞ்சு கிளம்புற அன்றைக்கி ஒரு பாராட்டு விழாவாக எடுத்து ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட பேசினாங்க. அதே ஊர்லாம் சுற்றி நாங்கள் ஷூட் பண்ணோம். எப்படி பொள்ளாச்சிலையோ இல்லை மதுரையில் தேனி பக்கம் போய் ஷூட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சோ அந்த பரபரப்போ ஆரவாரம் கூட இந்த பக்கம் இல்லை. அவ்வளோ அமைதியாக இருந்தது அங்கே ஷூட் பண்ணுறதுக்கு. ஆனால் கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருந்ததுன்னா பெரிய ஊர்கள்னு சொல்கிற ஊருக்கு கூட டெவலப்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கோயம்புத்தூர் பக்கம் போனோம்னா ஒரு சின்ன ஊர், ஒரு காங்கேயம்னு பார்த்தா கூட ஒரு நிறைய கடைகள் இருக்கும், நிறைய ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். அந்த டெவலப்மெண்ட் கூட அந்த பக்கம் இல்லை. ஸோ இந்த மாதிரி படங்கள் அங்கே போய் எடுக்க ஆரம்பித்தா நிச்சயமாக அங்கே தொழில் அங்கே வளரும், அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய வருமானங்கள் சேரும். ஸோ நிச்சயம் இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு, நிறைய பேர் அங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்புகிறேன். அந்த மாவட்டங்கள்லையும் வளர்ச்சிகள் ஜாஸ்தி இருக்கணும், நிறைய சந்தோஷங்கள் பெருகணும். எங்களை சப்போர்ட் பண்ண அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. மீண்டும் நல்ல எமோஷன் இருக்கிற நல்ல மனிதம் இருக்கிற கதைகளை தேர்ந்தெடுத்தே பண்ணுறேன். தேங்க்யூ. ஃப்ளைட்டுக்கு போக வேண்டிய அவசரம், அதனால தான் நாங்கள் முன்னாடியே பேச வேண்டியதாகிடுச்சு. ரொம்ப நேரம் காக்கவும் வச்சிட்டோம், மன்னிக்கணும். ரொம்ப நன்றி. அடுத்த தடவை திரும்ப சந்திக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பர்சனலாக ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பீங்க எப்போதான் இந்த பொண்ணு படித்து முடிக்க போகுது அப்படின்னு. என்னோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. அண்ட் அப்புறம் கொம்பன், நிஜமாக சொல்லணுன்னா நான் கொம்பனில் ஒவ்வொரு ஷார்ட் பண்ணும்போதும் நினைப்பேன், எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு, என்ன நான் பண்ண போதில்லை, எதுக்கு இவ்வளோ ரொம்ப டீட்டெயில்டாக எல்லாம் டிரெக்டர் சொல்லுவார். ஸோ எனக்கு நிஜமாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியெல்லாம் நான் நிறைய பண்ணும்போது அந்த ஒரு இது இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கும் இருந்தது. ஆனால் இது வரைக்கும் நான் பண்ண படத்தில் எனக்கு இது வரைக்கும் இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதில்லை. நிறைய ஃபோன் கால்ஸ் வந்தது. நான் இது வரைக்கும் படம் பார்க்கல, அதே மெயின் ரீசன் எக்ஸாம் தான். நான் கண்டிப்பாக பார்த்துருவேன். இப்போ எனக்கு தெரியுது ஒரு வைஸ் சாய்ஸ் நான் எடுத்தேன்னு, கொம்பன். அதுக்கு ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இந்த லாஸ்ட் 30 நாட்களாக ரொம்ப கொடுமையை அனுபவிச்சுட்டு இருந்தேன். இந்த படம் வருமா வராதா, அதாவது யதார்த்தமாக ஒரு வாரம் ஆயிடுச்சு. இது சுதாரிக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆயிடுச்சு. இது இயற்கையாக நடக்கலை, இதுக்கு பின்னாடி ஒரு டீமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆச்சு. ஏன்னா ஜென்ரலாக ஒரு படம் சென்சார் போகிறப்ப மெஜாரிட்டி, அதாவது 5 மெம்பர் பார்க்குறாங்கன்னா 3 மெம்பர் அதை ஓகே பண்ணிட்டாங்கன்னா அது ஓகே. இதில் 4 மெம்பர் ஓகே பண்ணியிருக்காங்க, 1 மெம்பர் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த 1 மெம்பர் ஏன் அப்ஜெக்ட் பண்ணார்? இப்போ அதனால் இந்த 30 நாளாக என்ன எடுத்துக்குங்க, என் குடும்பத்தை எடுத்துக்குங்க, ப்ளஸ் இந்த டோட்டல் டீம் முத்தையா சார்லேருந்து எல்லாருமே எவ்வளோ ஒரு நரக வேதனையை அனுபவித்தோம். இந்த ரிலீஸ் வரைக்கும் என்ன ஒரு கொடுமையை அனுபவித்தோங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 3 இடத்துக்கு தான் போனேன். முதல் இடம் கடவுள், 2வது எங்கள் அப்பாட்ட மனசு விட்டு அழுதேன். 3வது எனக்கு வேறு யார்கிட்ட போகணுன்னு தோணலை. அன்றைக்கி உங்களுக்கு தெரியும், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் ப்ரெஷ் ஷோ போடுவோம் எப்போவுமே. அன்றைக்கி ப்ரெஷ் ஷோ போட்டு என் சைடு முறையிடுறதுக்கு எனக்கு முக்கியமான ஆளாக தோணுனது ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு வேறு எங்கேயும் போகணுன்னு தோணலை. எனக்கு உண்மையாகவே இந்த பிரச்சனை சால்வ் ஆனது அன்றைக்கி உங்களுக்கு ப்ரெஷ் ஷோ போட்டு காமிச்சதுக்கப்புறம் எனக்கு ரிலீஃப் ஆன ஒரு ஃபீலிங் தான் கிடச்சிது. அன்றைக்கி உண்மையாக நம்பிக்கை இல்லை. அன்றைக்கி 4 மணி வரைக்கும் இந்த படம் வருமா வராதா, இல்லை ப்ரீவியஸ் படங்கள் என்னென்ன பிரச்சனைகள் அனுபவிச்சதோ அந்த மாதிரி மொத்தமாக நஷ்டத்தில் போய் முடியுமா அப்படிங்கிற ஒரு வேதனையில் தான் இருந்தோம். ஒரு 4-4:30 மணிக்கு நல்ல செய்தி வந்துச்சு. 6:30 மணி ஷோ ஓப்பன் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கை ஆடியன்ஸ் தந்தாங்க.
எந்த இடத்துல எந்த ஏரியாவில் பதட்டம் நடக்கும்னு கிருஷ்ணசாமி ஐயா சொன்னாரோ அந்த ஏரியாவில் தான் வண்டி கட்டி வந்து பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் சினிமா கலெக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மதுரை திருநெல்வேலி வந்து கோயம்புத்தூர் ரேஷியோவில் 70% வரும். எப்பவுமே 70% தான் மதுரை இருக்கும். கோயம்புத்தூர் 100 ரூபா பண்ணுச்சுன்னா இது 70 ரூபா பண்ணும். 150 ரூபா பண்ணிகிட்ருக்கு மதுரை வந்து 100 ரூபா கோயம்புத்தூர் பண்ணுறதுக்கு 150 ரூபா கலெக்ஷன் வந்துட்டுருக்கு. 70 வர வேண்டிய இடத்துல 150 வந்துட்டுருக்கு. ஸோ இது முற்றிலும் வந்து ஒரு நபருக்காக இது ஜோடிக்கப்பட்ட ஒரு குற்றம். இது அவங்க பண்ணது வந்து ஒட்டுமொத்த இந்த சினிமா இண்டஸ்ட்ரியும் நாளைக்கு வந்து சுதந்திரமாக இயங்க முடியுமா, இல்லை நம்ம தொழில் பண்ணுறதுக்கு உண்மையாகவே இது தகுதியான இடமா, இல்லை அந்த தகுதி நம்மளுக்கு இருக்கா, இல்லை இதை விட்டுட்டு வேறு ஏதாவது விவசாயத்துக்கு ஏதாவது ஒரு தொழிலுக்கு போயிடணுமாங்கிற ஒரு கேள்வியை வந்து எல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. கொம்பன் பிரச்சனை முடிஞ்சுதுன்னு. கொம்பனுக்கு முடிஞ்சிருச்சு, எனக்கு ஆரம்பிச்சிருச்சு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நாளைக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அது இதுன்னு வந்து எனக்கு வேறு யாரும் இல்லை. இதுக்கு வந்து கூட சாட்சிக்கு நிற்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. அவங்க இதோட விட மாட்டாங்க. அதனால் டெஃபினட்டாக உங்கள் சைடு எனக்கு சப்போர்ட் வேணும். நான் எந்த நேரத்தில் எனக்கு சப்போர்ட்டு தேவைனாலும் வேறு எங்கேயும் போக மாட்டேன், உங்களை தேடி தான் வருவேன். கண்டிப்பாக இது வந்து எல்லாம் புலிவாலை பிடிச்சிட்டேன் உனக்கு எனக்கு இருக்குன்னு தான் இண்டஸ்ட்ரியில் சொல்லிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என் சைடு இருக்கிற நியாயம் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கூட நிற்கணும்னு உங்களை எல்லாரையும் வேண்டிக்கிறேன். ப்ளஸ் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், ப்ளஸ் இந்த டே அண்ட் நைட் இந்த படத்துக்காக உழைச்ச அத்தனை கலைஞர்களுக்கும், டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் தமிழக மக்களுக்கு நல்ல படத்தை அடையாளம் கண்டு அதை சக்ஸஸ் ஆகிறதுல அவங்கள விட திறமைசாலி யாரும் இல்லை. ப்ளஸ் இந்த வருஷம் நிறைய படங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஒவ்வொரு விதத்தில் தரமான படம்னு எனக்கு மனசுக்கு திருப்தி இருக்கிற படங்களாக தான் கூட அசோசியேட் ஆகிட்டுருக்கேன். இப்போ அடுத்தது ஓகே கண்மணி, ப்ளஸ் அடுத்தது மாஸ் வருது, 36 வயதில் வருது, இன்டர்நெட் நாளை வருது. இது எல்லாமே மே மாதத்துக்குள்ளே வருது. தயவு செஞ்சு ஒரு வெளியே பார்க்குறதுக்கு வந்து இவங்க தொழிலை வந்து டாமினேட் பண்ணுறாங்க, ஒட்டுமொத்தமாக மோனோபொலி பண்ணுறாங்க. அது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு படத்துலேயும் அந்தந்த படம் சார்ந்த ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கை எடுத்து தான் இப்போ நான் அந்த ரோல் ப்ளே பண்ணலைன்னா இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அந்த ரோல். இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடையாதுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி வந்து ஒரு படம் பூஜை போட்டால் அன்றைக்கெல்லாம் கேள்வி. நான் 2007-08 கூட பருத்தி வீரன்ஜில்னு இருக்க அதில் வர்றப்ப டைமில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு படம் பூஜை போட்ட அன்றைக்கே வந்து ஓவர்சீஸ் பையர் வருவாங்க, கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வருவார். அந்த சூழ்நிலை இருந்துச்சு. இன்றைக்கி அந்த நிலைமையெல்லாம் இல்லைங்க. படம் பூஜை போட்டோம்னா சேட்டலைட்டே ஆடியோ ஃபங்க்ஷன் பார்த்துட்டு தான் சேட்டலைட் வாங்குறாங்க. ஆடியோவில் ஒரு பாட்டு ஹிட் ஆச்சுன்னா சேட்டலைட் விற்கிறது, இல்லாட்டி சேட்டலைட் கூட விற்கிறது இல்லை. எல்லா ஏரியாவும் ஓன் ரிலீஸ் பண்ணுற சூழ்நிலையில் தான் வந்து நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். அத்தனை தயாரிப்பாளர்கள், நான் மட்டும் இல்லைங்க, அத்தனை தயாரிப்பாளர்களுமே ஓன் ரிலீஸுக்கான சூழலில் தான் இருக்காங்க. ஓன் ரிலீஸ் பண்ணிட்டு ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல படம் எடுத்தால் நம்ம அனுபவிக்கலாம். ஏவரேஜ் படமோ இல்லை தப்பான படமாவோ இருந்துச்சுன்னா மொத்த லாஸையும் நாம் தான் பேர் பண்ணணும். ஸோ அந்த சூழ்நிலை தான் இருக்குது. இது ஏதோ ரொம்ப க்ளூமியாக ஒரு படம் ஓடிச்சுன்னொன்னே கோடியாக கொட்டும். கண்டிப்பாக எப்போ கொட்டுன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா கொட்டும். அதுக்கு நடுவில் எல்லாமே தேல் கொட்டுறது தான் கொட்டுறது, அது வேற கொட்டுறது அது. அதனால் தயவு செஞ்சு இதை வந்து ரொம்ப வெளியே இருக்கிற க்ளூமினஸ் பார்த்து இது ஏமாந்துட வேண்டாம். இதில் வந்து போட்ட முதலீடை வெளியெடுக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம். முத்தைய சாருக்கு அதான் சொல்லிட்டு இருந்தேன். படம் முடிஞ்ச உடனே டக்குன்னு கிளம்பி போயிடுங்க சார், மதுரைக்கு போயிடுங்க. இங்கே உட்காந்திங்கன்னா பொல்யூட் பண்ணி விட்ருவாங்க. 5 ஸ்டார் ரூமும் டிஸ்கஷனும் வந்து இந்த லைஃப்பை காட்டாது. ஊருக்கு போயிட்டிங்கன்னா மறுபடியும் இன்னொரு முத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே படமாக்க முடியும் உங்களாலன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அவர் அது கடைபிடிப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. நிறையா டேரக்டர்ஸ் அவ்வளோ லைவ்லியாக பண்ணிவிட்டு கடைசியில் அந்த லைவ்லினஸ் தொலைச்சிட்டு சினிமா ஆகிறப்ப அது எடுபடாமல் போயிருக்கு. ப்ளஸ் இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுட்டு, பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு கூட நின்று இந்த படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொடுத்து அதை வெற்றி பெற செய்ததுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நல்ல நாளில் இத்தனை வருஷம் எப்படியோ நான் வந்து இந்த பிறந்தநாள் கேக்கு வெட்டுறதுல இருந்தெல்லாம் தப்பிச்சிட்டேன். இன்றைக்கி சரியாக மாட்டிட்டேன். இருந்தாலும் உங்களுடைய எல்லோருடைய அன்பையும் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்கள் எல்லோரும் முன்னாடியும் நான் மீண்டும் மீண்டும் பிறக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ரொம்ப நல்ல ஒரு இந்த வெற்றியை கொண்டாடுற இந்த நேரத்தில் முதல்ல வந்து நான்
எனக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் ஞானவேல்ராஜ் சார் அவர்களுக்கும், இயக்குனர் முத்தையா அவர்களுக்கும், என் கூட நடித்த கார்த்திக் தம்பி அவர்களுக்கும், மற்றும் சக லக்ஷ்மி மேடம் எல்லாருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் எல்லாம் கொஞ்சம் இம்சை பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேரக்டர். நான் வந்து இது வரைக்கும் நடிக்காமல் ரொம்ப நடிக்கவே இல்லை இந்த படத்தில். இதில் வந்து உருவம் மட்டும்தான் கோவை சார்ல, பட் உள்ள நடிக்கிறது வசனம் எல்லாமே வந்து இயக்குனர் முத்தையா அவர்கள் தான். ஸோ அந்த அளவுக்கு என்னை வந்து அருமையாக வேலை வாங்கியிருக்காரு. நானே ரொம்ப நேரம் நான் நிறைய பேசிட்டேன் படத்தை பற்றி. இப்போ இந்த மறுபடியும் அதே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதிரி ஒரு வெற்றி கூட்டணி கூட நானும் கூட பின்னாடி இருக்கேன்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. நன்றி நன்றி நன்றி. ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கெஞ்சி எனக்குறாங்க, தயவு செஞ்சு கம்மியாக பேசுங்க, இனிமேல் நான் அவ்வளோதான் பேசுவேன். முதல்ல ஞானவேல் சாருக்கு நன்றி. இந்த வருஷம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டு வந்தது வந்து சார் தான். பொங்கலில் டார்லிங் படமாக இருக்கட்டும், இப்போ திருப்பி கொம்பனாக இருக்கட்டும், ரொம்ப பாசிட்டிவாக இந்த வருஷம் வந்து எனக்கு மாறினதுக்கு பெரிய ரீசன் ஞானவேல் சார். தேங்க்யூ சார். அண்ட் முத்தையாவுக்கு நன்றி. ஏன்னா ஆடுகளம்க்கு அப்புறமா ஒரு ஃபோக் வந்து நான் பண்ணவே இல்லை, அதுக்கான கதைகள் அமையலை. கரெக்டாக முத்தையா வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்தார் இந்த படம் வந்து நான் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு. இனிஷியலாக வந்து ஒரு சாங் வண்டி பண்ணுற மாதிரி தான் இருந்தது இந்த படத்தில். அப்புறம் ஃபுல் சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பண்ணேன் இந்த படத்துக்கு. தேங்க்ஸ் டு மீடியா. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாளே ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு எனக்கு நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் கால் பண்ணாங்க. அண்ணாலாம் கால் பண்ணி நான் ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக இந்த படம் நல்லா போவோம் அப்படின்னாரு. யூஸ்வலாக நான் படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நான் யாருக்குமே கால் பண்ணி கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே கால் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் தியேட்டர் விசிட்ஸ் போக மாட்டேன். ஈவன் டார்லிங்க்கும் நான் போகல. அந்த மாதிரி டார்லிங்க்கும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ப்ரெஸ்ஸு எல்லாருமே கால் பண்ணி சொன்னாங்க. இந்த படத்துக்கும் அதே மாதிரி கால் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சப்போர்ட் தான் வந்து பெரிய ரீசன். ஏன்னா நம்ம கருத்துக்கள் வந்து நம்ம ப்ரெஸ், மீடியா, வெப்சைட்ஸ் இவங்க மூலிமா தான் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். நீங்கள் சொல்கிறது தான் வந்து ஆப்வியஸாக ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வே ஆகும். ஸோ ஒரு பாசிட்டிவாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு மனநிலையை உருவாக்குன ப்ரெஸ், மீடியா, வெப்சைட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் டு முத்தையா, தேங்க்ஸ் டு கார்த்தி, தேங்க்ஸ் டு ஹோல் டீம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய படங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் வந்து டல்லாக போவோம். ஒருதலை ராகத்திலேருந்து இதயம், அந்த நாட்கள், அதுக்கப்புறம் 16 வயதிலே, இப்படி மிகப்பெரிய படைப்புகள் எல்லாமே பத்திரிகை மூலமாக தான் தமிழக மக்களை சேர்ந்தடைஞ்சிருக்கு. அதே மாதிரி என்னுடைய கொம்மை அந்த அளவுக்குலாம் நான் பண்ணலை. அதில் ஒரு 10% தான் பண்ணியிருக்கிறேன். இன்னும் அந்த அளவுக்கு ஒரு படங்கள் பண்ணணும். அதுக்கு நீங்கள் எனக்கு வந்து என்னுடைய குறைகளை முக்கியமாக சுட்டி காட்டுங்க. அதை நான் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு என்னுடைய அடுத்த படத்துலையும் அந்த குறைகள் இல்லாமல் நான் பண்ணுறேன். தயவுசெய்து எல்லோரும் ஸ்டேஜில் ரொம்ப உணர்ச்சி வச்சுப்பட்டுலாம் சில பேர் பேசியிருக்காங்க. அதனால் யாரும் மனசில் வச்சுக்கிறாதீங்க. ஏதாச்சும் பிரச்சனைகளை பற்றி பேசினாலும் சரி, இல்லை படத்தை பற்றி ஏதாச்சும் ரொம்ப ஓவராக பேசினாலும் சரி, அது எல்லாமே தயவுசெய்து நீங்கள் தகப்பன் ஸ்தானத்துலேருந்து மன்னிச்சு அவங்கள இது பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப டைலாக்லாம் சொல்லி பேசுகிறாங்க. அது வேணாம் நம்மளுக்கு. அதனால் என்னுடைய குறைகளை மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். பத்திரிகைகள் சுட்டி காட்டுங்க. நான் வந்து அதை திருத்திக்கிட்டு என்னுடைய அடுத்த படத்தை நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து உறவை பற்றி தான் படம் எடுக்க தெரியும், அதனால் வேறு தெரியாது. மீண்டும் ஒரு உறவை வச்சுக்கிட்டு அடுத்து நான் ஒரு படம் எடுக்கிறேன். அதுக்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் இருந்து என்னை வளர விடணும். ரொம்ப நன்றி. இந்த படம் இன்றைக்கி தமிழக மக்கள்கிட்ட இருக்கிறது காரணம் முழுக்க பத்திரிகையே, இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை நான் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டேன். அவங்களுடைய அந்த ஃபார்வர்டை நான் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டேன். ரொம்ப நன்றி. அந்த படத்தை அது இந்த ஸ்டேஜில் இன்னொரு வாய்ப்பு சொல்லிக்கிறேன். எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த குட்டிப்புலி இயக்கிய எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த வில்லேஜ் தேட்டர்ஸ் முருகானந்தம் சார் அவர்களுக்கும் சசிகுமார் சார் அவர்களுக்கும் இந்த மேடையில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய 2வது படம் கும்பன் இயக்க வாய்ப்பு கொடுத்த ஞானவேல் சார் அவர்களுக்கும் கார்த்தி சார் அவர்களுக்கும் இந்த மேடையில் நான் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்ல நல்ல படங்களாக பண்ணணும்னு ஆசை. அதுக்கு நீங்கள் தான் துணையாக இருந்து என்னை வழி நடத்தி செல்லணும். ரொம்ப நன்றி. கும்பன் படம் பல தடைகள் சினிமாவுக்கு இது தேவையில்லைன்னு பட்டிமன்றம் நடத்துகிற அளவுக்கான ஒரு இடையூறுகள். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு நல்ல கதையம்சம் உள்ள ஒரு யதார்த்தமான
மண்ணின் மக்கள் நம்முடைய வாழ்வியலை உறவுகளை அதை முறைப்படுத்தி சரியான முறையில் அதை வெளிப்படுத்தினா நிச்சயமாக அது மக்கள் மத்தியில் அனைத்து தரப்பட்ட மக்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு படம் தான் கொம்பன். இந்த படத்தினுடைய வெற்றி எல்லாரையும் எப்படி ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குதோ அதே மகிழ்ச்சி எனக்கு மட்டும் இல்லை, என்னை சார்ந்த என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குடும்பத்தார்கள் அவர்களுக்கும் இந்த கொம்பனுடைய வெற்றி பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. தொடர்ந்து முத்தையா இதே மாதிரியான கிராமத்து மக்களுடைய அடித்தட்ட மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இவருடைய கதையம்சங்கள் அமையணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அவருடைய வெற்றி தொடரணும். குறிப்பாக இந்த படத்தில் நடிக்க நான் ஞானவேல் சார் என்னை கூப்பிட்டு ஆஃபீஸில் கொடுக்கும் பொழுது டார்லிங், கொம்பன், அடுத்து மாஸ் 3 படத்தை ஒரே நேரத்தில் தான் என்கிட்ட நடிக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு. அதில் டார்லிங் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய ஆதரவில் வெற்றி அடைஞ்சிச்சு. அடுத்து நீ கொம்பன் உங்களுடைய ஆதரவில் மிகப்பெரிய வெற்றியாக ஓடிக்கிட்டுருக்கு. அடுத்து மாசும் நிச்சயமாக ஞானவேலுடைய தயாரிப்பில் வரக்கூடிய மாசும் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் எனக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்த இயக்குனருக்கும் ஞானவேலுக்கும் கார்த்திக்கும் சென்டிமெண்ட்டாக அவங்க நடிக்கிற படம்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. லட்சுமி மேனன் அவர்கள் வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் அவங்க எந்த படம் யார் கூட நடித்தாலும் அந்த படம் வெற்றி படமாக ஓடுது. அதை தாண்டி இந்த படத்தில் ராஜகிரண் சார், வேலன் ராமமூர்த்தி, இது மாதிரி நிறைய யதார்த்தமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லார்ட்டையும் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு சினிமா கலைஞனாக கேட்டுக்கிறது, இது சினிமாவை மட்டும் நம்பி தான் நம்ம சம்பாதிக்கிற பணமோ இல்லை நம்மளுடைய எதிர்கால நம்பிக்கையோ எல்லாமே இந்த சினிமாவை மட்டும் நம்பித்தான் இருக்குது. ஏன்னா இது தொழில் ரீதியாக இதை நம்ம எடுத்துக்கிட்டதுனால, இதை நம்ம தொழிலாக எடுத்துக்கல அப்படின்னா வேறு தொழில் நிறையா இருக்குது. பட் இதை முழுக்க நம்பி இருக்கிறதுனால இந்த இதுக்குள்ளே ஒரு கட்டமைப்புக்குள்ளே இதுக்கான வரையறைகள் என்னென்னங்கிறத அழுத்தம் திருத்தமாக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பணியும் கூட கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஏன்னா இந்த ஆடியோ வெளியீட்டு விழா முடிச்சுட்டு ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன். ஊருக்கு போகல, பஸ்ஸில் போகல, எனக்கு முன்னாடி 2 பேரும் உட்காந்து பசங்க பேசிகிட்டு இருக்காங்க. கொம்பன் படம் ஆடியோ கேஸ்ட் வெளியாச்சுடா, பாட்டெலாம் சூப்பராக இருக்குன்னு பிறகு அதில் ஒரு பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குடா அப்படின்னு 2 பேர் பேசுகிறாங்க. நான் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேட்டேன். இந்த கருப்பு நிறத்திலேயே உதட்டு சேப்பிள்னு ஒரு பாட்டு இருக்குது, அது சூப்பராக இருக்குங்க, அந்த பாட்டை எழுதியது நான் தான் அப்படின்னேன். அவன் மேலேங்களும் அப்படியே பார்த்தாங்க. இருந்தாரா எழுதியிருப்பாரோ சந்தேகம். ஐயா நான் தான் எழுதுனேன். அவர் மேலேங்களும் பார்க்கையில் எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு, இவன் நம்மளை ஒத்துக்கிற மாட்டாங்க பிறகு. அடி பிச்சி பூ ஒன்ன பார்த்தப்போ வார்த்தை வல்ல ஒன்ன வர்ணிக்கத்தான் கருப்பு நிறத்தழகி அடி கருப்பு நிறத்தழகி ஒதட்டு சகப்பழகி சில்லறைய சதறி கண்டி உன் சிரிப்பு சில்லறைய செதறி கண்டி உன் குங்கும உதட்ட வச்சு துளுங்க சிரிக்கையில் இதழ் 2 துடிக்குதடி, அதை பார்த்து என் மனசு தவிக்குதடி. உன் உதட்டுக்கு சொந்தக்காரண்டி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி. உன் உதட்டுக்கு சொந்தக்காரண்டி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி. கட்டுக்கோப்பில் வந்த வண்டி கட்டுப்பாட்டில் இருந்த வண்டி கலந்தது ஏந்த வண்டி, உன்னை பார்த்து கலந்தது ஏந்த வண்டி. அடிக்கருப்பு நிறத்தழகி அடிக்கருப்பு நிறத்தழகி உதட்டு சகப்பழகி சில்லறைய செதறி கண்டி, ஓ சிரிப்பில் சில்லறைய செதறி கண்டி. ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.